ஆக தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு பவுல். வேதத்தை திட்டவட்டமாய் காமாலனுடைய பாதப்படியில் படித்து கற்றவன் தான் இந்த பவுலாக மாறுறான். இவன் தமசுக்கு புறப்பட்டு போகும் பொழுது எல்லா ஜனங்களையும் பிடித்து சிறைப்படுத்துவதற்காக போகிறான். பட்டம் பகலில் 12 மணி அளவிலே சூரியனுடைய ஒளியை காட்டிலும் பிரகாசமான ஒளியை காண்றான். சூரியனுடைய ஒளி 12,000 பேரண்ட்னா அதுக்கு மேலே 24,000 பேரண்ட் இருக்குமா என்று சொல்ல முடியாது. அந்த ஒளியை காட்டிலும் பெரிய ஒளி இல்லை. அந்த ஒளியை பார்த்து அவன் கண்கள் குருடாக மாறுது. அவன் கீழே விழுகிறான். அங்கிருந்து அவன் என்ன செய்கிறான், அவனை எல்லா கூட போன அவனுடைய சேனைங்க விட்டு ஓடி போகிறாங்க. சில பேர் இருந்து அவனை கையை பிடித்து அங்கே கொண்டு போகிறாங்க. அனினியா வீட்டில் அவன் அனினியா கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடு. ஐயோ ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நானும் சாகணுமா? அவன் எல்லா ஜனங்களையும் பிடித்து இயேசுவை பற்றி யார் அறிவிக்கிறார்களோ, யார் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உபத்திரவம், சிறைசாலையில் போடுகிறவனா மாறுறான். அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். அவனுக்கு நான் அங்கே போக மாட்டேன். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். யார் பாத்திரம்னா உலகத்துக்கே சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரம் சவுலை பவுலாக தெரிந்து கொண்டார். அந்த முதல் கொண்டு அவர் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளையார் கர்த்தருக்கு உகந்த ஒரு மகனாக மாறுறார்.